ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா காரியங்களுக்கும், எல்லா தேவைகளுக்கும் ஒரே பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த பரிகாரம் என்ற வார்த்தையை நம்மை காட்டிலும் புறமதஸ்தர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டும், அதுக்கு அந்த பரிகாரம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் இந்த காரியங்கள் நடக்கும், அந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நல்லது நடக்க ஓடி ஓடி பரிகாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே எந்த ஒரு பரிகாரமும் செய்ய சொல்லி கேட்பதில்லை. நானே உன் பரிகாரியாக இருக்கிறேன், நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செம்மையான காரியங்களை செய்து வசனத்தின்படி நடந்தால் அதுவே போதும் என்று சொல்லுகிறார். நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? வசனத்தின்படி நடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சூர் வனாந்திர மார்க்கமாய் அலைந்து திரிகிறார்கள். 3 நாட்களாக அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. மாறா என்ற இடத்திற்கு வந்தபோது அங்கே தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் அவர்களால் குடிக்க முடியவில்லை. மிகவும் கசப்பாக இருக்கிறது. உடனே மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதை தண்ணீரில் போட்ட உடனே தண்ணீர் மதுரமாக மாறுகிறது. எல்லாரும் சந்தோஷமாக தண்ணீரை குடிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தண்ணீர் கிடைக்காமல் அலைந்து திரிந்தது போல நீங்களும் வேலை கிடைக்காமல், வீடு கிடைக்காமல், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காமல், நல்ல வருமானம் கிடைக்காமல், இப்படி ஏதேதோ கிடைக்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ? மாறா கசந்தது போல ஒரு சிலருக்கு கிடைத்ததும் கசக்கிறதோ? குடும்ப வாழ்க்கை கசக்கிறதா? நீங்கள் பார்க்கும் வேலை கசக்கிறதா? இப்படி எல்லாவற்றிலும் கசந்து கொண்டிருக்கிறீர்களோ? இனி முறுமுறுக்காதீர்கள். நமக்குத்தான் மிகவும் அன்பான ஒரு தகப்பன் இருக்கிறாரே, அவர் எல்லாவற்றிற்கும் பரிகாரியாக இருக்கிறார். அவர் உங்கள் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிந்தியமாகும் இப்படியாக சொல்கிறது, நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் எதற்காக அலைந்து திரிந்தீர்களோ இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கசப்புகளும் மாறும். உங்களுடைய வாழ்க்கை இனிமையாகும். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் கர்த்தர் உங்களுக்கு வரவிட மாட்டார். உங்கள் வியாதி சுகமாகும், நம்புங்கள். இன்றைக்கு வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பவர்கள் கர்த்தருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அவருடைய வல்லமை இன்னும் குன்றி போகவில்லை. கர்த்தர் இன்றைக்கும் அற்புத சுகம் தருகிறார். நாங்கள் கண்ணார கண்டு அனுபவித்ததினாலே தைரியமாக சொல்லுகிறோம், அவரே நம் எல்லாருக்கும் பரிகாரியாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் தீர்வை தேடி இங்கும் அங்கும் ஓடுவது போல ஓடாதிருங்கள். மந்திரவாதிகளை நாடாதிருங்கள். விக்கிரக கோயிலுக்கு போகாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் பரிகாரம் கிடைக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இதுவரை பரிகாரம் கிடைக்காத உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் உண்டாகும். கர்த்தர் ஒருவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் பரிகாரியாய் இருந்து எல்லா காரியங்களையும் நீர் முடித்து கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, இஸ்ரவேலர் சூர் வனாந்திரத்தில் எத்தனை நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிந்தார்கள்? ஏ 7, பி 6, சி 5, டி 3. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.